Hello. Okay, good morning. நான் சொல்றது கேக்குதா? ஓகே. கேக்குது. கேக்குது தானே? நீங்க யாராவது பேசுங்க பாப்போம். கேக்குது சார். ஓகே. ஓகே அப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நேத்து யாராவது ஈவினிங் ஹிஸ்டரி கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? அட்டன் பண்ணிருப்பீங்க யாராவது? எஸ் நல்லா சார். அது கொஞ்சம் அந்த பாடம் கொஞ்சம் பெரிய டஃப்பான பாடமா இருக்கும். டெல்லி சுல்தான். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் கதையும் சொன்னா முடிஞ்சு போவோம். அது 7ஆம் கிளாஸ்ல இருந்து லைட்டா சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பார்த்தேன். நீங்க ஒரு 2 3 தடவையாவது ஏன்னா நீங்க அதை ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும் இவ்வளவு விஷயத்துக்குள்ள எது வரைக்கும் இந்த அடிமை வம்சத்துக்குள்ள நீங்க 2 3 தடவை ரிவிஷன் பண்ணாதான் கொஞ்சம் கரெக்டான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும். எல்லாம் மறந்துட்டே இருக்கும் பாருங்க. ஸோ அதான் நேரத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா தப்பிச்சீங்க. ஆனா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், செட் பண்ணிக்கிறேங்க. ஓகேவா? ரைட். லைட்டா ரிவைஸ் பண்ணணுமா இன்னைக்கு? மேக்ஸ் முடிப்போம் பஸ் டைம்க்கு தான். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடும். நேற்றுக்கு 30 சில்லற ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு ஒரு 41லேருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 41. ஓகே 40லேருந்து பார்ப்போம். ஓகேவா? 40 ப்ராப்ளத்துலேருந்து பார்ப்போம். 40 ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கு? ஒரு ரஞ்சித்து ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,150க்கு வாங்கியிருக்கிறார். ஓகேவா? 16,150க்கு வாங்கி அதுக்கு கொஞ்சம் செலவு பண்றாரு. 1,350 ரூபாய் செலவுக்காக செலுத்தி இருக்கிறார், பார்சலிங். ஓகே. அப்புறம் அதனை 19,250க்கு விற்றார். விற்றார் எனில் அவரது லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. ஈஸி தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை இதெல்லாம் அடங்கி இருக்குன்னா ஒரு 16,150, அப்புறம் அதனுடைய டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒரு 1,350, இது இவ்வளவு செலுத்தினா இதெல்லாம் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அவ்வளவுதானே? 0 0 5 7 காஸ்ட் பிரைஸ் வந்து 17,500. அதை விற்பனை பண்றது 19,250. செல்லிங் பிரைஸ் 19,250. லாபம் தான், ஏன்னா அவருடைய செலவு 17,500 மட்டும், சேல் பண்றது 19,250. லாபம் எவ்வளவுன்னு பார்க்கணும். 17,500 கழிக்கணும். ஒரு 1,750 ரூபாய் லாபம். ஆனா அவன் லாபம் கேட்கல, லாபமும் அல்லது நஷ்டமும் வரக்கூடிய சதவீதத்தை கேட்டிருக்காங்க. லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறது தெரியும். இது வந்து கெயின் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா லாபம் தான் கிடைச்சிருக்கு. கெயின் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா போட்டு செய்யுங்க. கெயின் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா கெயின் பை காஸ்ட் பிரைஸ் into 100.
உங்களுக்கு 1750 மேல காஸ்ட் பிரைஸ் 17,500 கீழே இன்டு 100 10%. ஆமா, லாப சதவீதம் 10%. ஓகேவா? முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. அடுத்து 41. ஒரு பயன்படுத்தப்பட்ட மகிழ்ச்சி 2,40,000 வாங்கப்பட்டது. ஒரு ஓல்டு வண்டியை வாங்கியிருக்காங்க, அதை பழுது பார்த்துருக்காங்க, அதுக்கு ஒரு 1,500. காப்பீடு செலவு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 8,500. மகிழுந்த 25,82,230 விற்கப்பட்டால் கிடைக்கும் லாபம் 2%. இது ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இது ஹோம்ஒர்க்கு. ஓகே, கணக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிடுங்க, சால்வ் பண்ணி காணிங்க. ஓகே, எந்த கணக்கு? ஹோம்ஒர்க். ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க, ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கணக்கு போயிடலாம். ஈவினிங்குள்ளால சால்வ் பண்ணி அனுப்பிடுங்கண்ணா. ரைட், அடுத்தது இந்த கணக்கு அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின், ஈஸியா இருக்கும். ஒரு 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம். இப்போ இதுல சென்டென்ஸ் தான் இருக்கு. சென்டென்ஸை நம்ம எதா மாத்துறோம்னா ஒரு இக்குவேஷன் மாதிரி மாத்திட்டு, நேற்றுக்கு இந்த மாடல் ஒன்று பார்த்தோம், எஸ்பி பை சிபிங்கிற மாடல்ல கொண்டு வரணும். எஸ்பி பை சிபி அல்லது சிபி பை எஸ்பி எப்படி கொண்டு வந்தாலும் ஓகே தான். அதை கொண்டு வந்தீங்கன்னா அந்த கணக்கு ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை, 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளினுடைய அடக்க விலை மீன்ஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம். பாத்தீங்களா? இதுதான் அந்த ஈக்குவேஷன். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா எஸ்பி தான் மேல இருக்கணும், சிபி கீழே தான் இருக்கு. சிபி கீழே கொண்டு வர மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியா. ஸோ சிபி அந்த சைடு கொண்டு போறேன், 16/20 இந்த சைடு இருக்கு. சிபி நேரா எஸ்பிக்கு நேரா கீழே வந்துடுச்சு. ஓகேவா? வேணா சைடு சேஞ்ச் பண்ணி வேணா எழுதிக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா. எஸ்பி பை சிபி ஈக்குவல் டு 16/20. ஓகேவா? அது உங்க விருப்பம். சிலவங்களுக்கு ரைட்ல எழுதாதான் நல்லா பதிஞ்சது போல இருக்கும். 16/20. வெட்டு கொடுக்கண்டா சுருக்கண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரெண்டாவது பார்த்துக்கலாம். இல்லை வெட்டு கொடுத்து சுருக்கினாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 16 5 4 20. இப்போ உங்களுக்கு தெரியும் காஸ்ட் பிரைஸ் 5 ரூபான்னு வச்சுக்கலாம். கீழே 5 தானே இருக்கு. காஸ்ட் பிரைஸ் 5 ரூபானா செல்லிங் பிரைஸ் 4 ரூபாய். இது லாபமா நஷ்டமா? நஷ்டம். கரெக்டா? 5 ரூபாய் காஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்லிங் பிரைஸ் 4 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க, 1 ரூபாய் நஷ்டம். எவ்வளவு நஷ்டம்னா 1 நஷ்டம். 1. அப்ப நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கேட்டுக்காங்க. உங்களுக்கு எது வருதோ அதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும். நமக்கு இப்ப நஷ்டம் வருது, அதனால நஷ்ட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். நஷ்டம் சதவீதம் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் லாஸ் பை சிபி இன்டு 100. லாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1, சிபி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 இருக்குல்ல. சிபிக்கு 5 இன்டு 100 என்ன வரும்? 20% நஷ்டம். ஸோ இந்த கணக்கு கேட்டால் ஈஸியாக அடிச்சிடணும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம். ஒரு எல்இடி லைட்ஸ் குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ் 550. கடைக்காரர்களுக்கு 8% தள்ளுபடி வழங்குகிறார். 8 3 ரூபாய் ஆண்டு மாறாம இருந்திருக்கு. ஸோ
8%. ஓகே, அப்படி நோட் பண்ணிடுங்க. 8% தள்ளுபடி வழங்குகிறார் எனில் அந்த எல்இடி புனல் விளக்கின் விற்பனை விலையை காண்க. இது ஈஸி தானே. விற்பனை விலை கேட்டிருக்காங்களா? இது வந்து ஸ்டிக்கர்ல ஒரு 8% குறைச்சா என்ன விலையா மாறிடும்? அதை குறைச்சா தள்ளுபடியா மாறிடும். அப்ப அவர் என்ன ரேட்டுக்கு வித்திருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சு சொல்லுவோம். ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். வந்து 550 தெரியல. 506 சார். எவ்வளவு வந்திருக்கு? 506 வந்து. ஓகேவா? நீங்க எந்த மெத்தட்ல போட்டீங்க? ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்களா, இன்னும் இந்த பர்சன்டேஜ் மாடல்லே போட்டீங்களா? பர்சன்டேஜ் மாடல் தான் சார் போட்டீங்க. எப்படி போட்டீங்க? 550 ஈக்குவல் டு 100 எடுத்தீங்களா? சார் 550ல 8% எடுத்து அதை மைனஸ் பண்ணிட்டு சார் டேரக்டா அப்படி போட்டீங்க. அது ஈஸி தான். 550ல 8% கழிச்சிருங்க, அவ்வளவுதான். இதை எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னு பார்த்து அதில் மைனஸ் பண்ணீங்கன்னா வேலை முடிச்சு. கரெக்டா? இது ரெண்டா மல்டி. ஓகே, ஒரு 5 5 11 5 10 4 44 ரூபா குறைப்பாங்க, அவ்வளவுதானே. 506ல சாரி 550ல 44 டிஸ்கவுண்ட் குறைச்சா அவங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ரொம்ப கிடந்து குழம்ப வேண்டாம். சரி, 506 எப்படின்னு செஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா போட்டு மார்க்கெட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட், அந்த எஸ்பி பிளஸ் டி அப்படின்னு போட்டு கெயின்லாம் போட்டு அதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணியும் செய்யலாம். சரி, நம்ம டைரெக்டாக இது ஈஸி. நம்ம ஒரு கடையில் போனாலே நம்ம இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணுவோம். 550 ரூபாய்க்கு பொருள் போட்டு அதில் 8% ஆஃபர்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது கூட 8% கண்டுபிடிச்சு அதில் மைனஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு. ஓகேவா? ரைட். அடுத்த கணக்கு. இது மழைக்காலம் இல்லை, இப்போ நம்ம வெயில் காலம். மழை காலத்தின் பொழுது ஒரு கடைக்காரர் தனது வியாபாரத்தை அதிகரிக்க ஒரு அந்த ரெயின் கோட்டுக்கு விலையில 1060 901 குறைக்கிறார். எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் கேட்டிருக்காங்க. தள்ளுபடி எவ்வளவு கொடுத்தாருங்கிறது நீங்க இப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. மைனஸ் பண்ணா என்ன கிடைச்சிரும்? தள்ளுபடி கிடைச்சிரும். ஆனா அவரு தள்ளுபடி சதவீதம் இந்த கணக்குல கேட்டிருக்காங்க. லாப சதவீதம் பார்த்திருக்கிறீங்க, நஷ்ட சதவீதம் பார்த்திருக்கிறீங்க. இது என்ன சதவீதம்னா தள்ளுபடி சதவீதம். தள்ளுபடி சதவீதம்னா வேற ஒன்றும் கிடையாது. தள்ளுபடி எவ்வளவு கொடுத்தாருன்னு மேல எழுதணும், லாபம் எழுதுன மாதிரி. அப்புறம் காஸ்ட் பிரைஸ் எதுல இருந்து எதாவது குறைத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த காஸ்ட் பிரைஸ் அல்லது அந்த மார்க்கெட் பிரைஸ் இங்க எடுத்துக்கலாம். இங்க என்ன எடுக்கணும்? மார்க்கெட் பிரைஸ் எடுக்கணும். எம்பி கீழே போகணும். டிஸ்கவுண்ட் கணக்கு கீழே எம்பி போனாங்க. இதுதான் தள்ளுபடி சதவீதம். தள்ளுபடி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 1060ல இருந்து 901 மாத்திருக்கீங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 159 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். ஓகேவா? தள்ளுபடி சதவீதம்னா டிஸ்கவுண்ட் பை அதுல ஒட்டிருக்க ஸ்டிக்கர் மார்க்கெட் பிரைஸ் 200. இப்ப இதை கழிச்சீங்கன்னா இது 10, இது 9, இது 5, இது 1, 159 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஃபார்முலா படி டிஸ்கவுண்ட் 159 அந்த இடத்துல போட்டுடணும். கீழே மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது 1060. உங்க சட்டையில குறிச்சிருக்கக்கூடிய விலை 1060 மார்க்கெட் பிரைஸ். இது 100. இதை சால்வ் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வருதுன்னா ஒரு 15% வருதான்னு பார்க்கணும். இது ரெண்டால் அடிக்கலாமா? ஆமா, 5. இது 53. 53 3ஆல பிரிக்குங்க. 4 53 53 353 159.
3 5 15% நமக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா? இதை முடிச்சிட்டோம். முடிக்காதவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு வரும்போது இன்னைக்கு கிளாஸ் அட்டாச் பண்ணாதவங்கலாம் கொஞ்சம் அன்லக்கின்னு சொல்லலாம். இல்லை ரெண்டாவது வீடியோ பார்த்துட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. எப்படியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை எங்கேயாவது அவங்க டீல் பண்ணி ஆகுவாங்க. தொடர் தள்ளுபடிகள். கிளாஸை டெய்லி அட்டன் பண்ணிடுங்க. சும்மா அதை ஆன் பண்ணியாவது விட்டுருங்க. அது ஒரு வாக்கில் ஓடிட்டாது காற்று கேட்டுட்டாது இருக்கும்ல. ஓகேவா? ரொம்ப முக்கியமான கணக்கு. நிறைய எக்ஸாம்ல இதை எதிர்பார்க்கலாம். எந்த எக்ஸாம் எழுத போனாலுமே இந்த தொடர் தள்ளுபடிகள், அதாவது சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஒரு ப்ராப்ளம். இந்த 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்களா ஒரு வேல்யூ 100 எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி. இப்போ ஒரு பொருளின் மீது 2 தொடர் தள்ளுபடிகள்னா ஒரு பொருளை 100ன்னு எடுத்து முதல் ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது 25 ரூபா டிஸ்கவுண்ட். அப்போ அந்த அமௌண்ட்ல 25 கழிச்சு உங்களுக்கு இப்போ எப்படி கையில தருவாங்கன்னா 75 ரூபான்னு தருவாங்க. அப்புறம் ரெண்டாவது ஒரு டிஸ்கவுண்ட் அதுக்கு கொடுக்குறாங்க. 75 ரூபாய்க்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதை கண்டுபிடிச்சி அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை 75ல மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை ஒரு தொகை கிடைக்கும். இந்த ரூபாய்க்கு உங்களை விற்பனை பண்ணுவாங்க. இப்போ எவ்வளவு ரூபா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகேவா? அது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம டைரக்டா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு, அதை போடும். இப்போ இதுல இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தரேன். இதுல 0 0 கட் ஆகும். ஏற்கனவே உங்களுக்கு இதுல 25% வரும். அதை நான் இதுல இருந்து மைனஸ் பண்ணிருக்கேன். 100ல இருந்து 25 கழிச்சு ரெண்டாவதுக்கு உங்களுக்கு 75 ரூபாய் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1. இது ஃபேஸ் 2ல வந்து நிக்குது உங்களுக்கு ரைட்டு 75. முதல்ல 100 ரூபாயில இருந்தது 75 ரூபாய் மாறியாச்சு டிஸ்கவுண்ட் கொடுத்து. அப்புறம் இந்த 75 ரூபாய்க்கு அவன் என்ன 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். உங்களுக்கு அப்போ 15 ரூபா கம்மியாகும். ஓகேவா? 15 ரூபா அவன் கம்மி பண்ணணும். இப்போ 75ல திரும்ப ஒரு 15 ரூபா மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாய்க்கு அந்த பொருளை தருவான். ஓகேவா? இப்படியும் செய்யலாம். ஒன்றும் புரியல, ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா இந்த மெத்தட்ல போயிட வேண்டியதான். அப்போ 60 ரூபாய்க்கு அந்த பொருளை உங்க கையில தந்தாச்சு. இப்போ எவ்வளவு ரூபா டிஸ்கவுண்ட் தள்ளுபடி எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 40% உங்களுக்கு தள்ளுபடி. 100ல 60 ரூபா நீங்க உங்க கையில வந்துட்டாலும் அப்போ 70 ரூபா குறைச்சிருக்கான், 40% குறைச்சிருக்கான்னு சொல்லி டைரக்டா எழுதிடலாம். ஆன்சர் 40%. அது வந்து 60 போட்டுறக்கூடாது. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 40%. இல்லைன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் xy by 100. இதுதான் ஃபார்முலா. இதுதான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா. 2 சக்சசிவ். ஓகேவா? 2 டிஸ்கவுண்ட்டுக்குள்ள ஃபார்முலா இதுதான். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா ஒன்று எக்ஸ்ன்னு எடுங்க, ஒன்று ஒய்ன்னு எடுங்க. 25 plus 20 minus 25 into 20 100. இந்த 100 கொண்டு இங்கே வெட்டிடக்கூடாது, அது கூட்டலாம். இது தனி, இது தனி. இங்கே 45 மைனஸ் இங்கே கட் பண்ணலாம். ஒரு 0 ஒரு 0 அடி. 1 2 2 I 2 10 1 5 5 I 5 25. இங்கே ஒரு 5 மொத்தம் 40. இப்படி ஒரேடியாக முடிச்சிருவோம். ஓகேவா? இந்த ஃபார்முலா போட்டு ஒரேடியாக முடிச்சிடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் இதுமே தாரேன். இங்கே இருந்துச்சு. இந்த கணக்கு செய்யுங்க. 57
பாதிய கணக்கு மிஸ் ஆகிட்டேன். இதே மாதிரி வச்சிருந்தேன். சரி, அப்ப இந்த கணக்கு சொல்லி தரேன். 57 சொல்லி தரேன். இதுவும் அதே மாதிரிதான் தொடர் தள்ளுபடிகள். ஆனா அங்க வந்து அமௌண்ட் கொடுக்காம நம்ம தொடர் தள்ளுபடி பார்த்தோம். ஒரு தொகைன்னு கொடுத்தோம், ஒரு குறித்த தொகைன்னு இருந்துச்சு. அது என்ன தொகைன்னு நம்ம எடுக்கல, அதனால நம்ம 100ன்னு எடுத்து பண்ணிட்டோம். ஓகேவா? இங்க வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, 7500ங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அதே ஃபார்முலாவில் எம்பி இன்ட்டு இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100 இது போட்டால் போதும், முடிஞ்சு போகும். ஸோ எம்பியினுடைய மதிப்பு உங்களுக்கு இங்கே என்ன வரும்னு பாருங்க. 7500க்கு அங்கே கிடச்சிருந்த டிஸ்கவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் மைனஸ் பண்ணிட்டா போதும். இவ்வளோதான், வேலை முடிச்சு. சரியா? ரைட்டு. இதனுடைய தள்ளுபடி நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். அப்போ அந்த பொருளுக்கு அந்த விலைக்கு அந்த டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சி அப்புறம் ஒரிஜினல் விலையிலேருந்து நம்ம கடைசியாக மைனஸ் பண்ணுவோம். இதுதான் சம்பவம். புரியுதா? இப்போ இந்த 7500க்கு இந்த பர்சன்டேஜுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரும்னு பார்க்குறோம். ஸோ 2 கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா என்னலாம்? 10 + 20 மைனஸ் 10 × 20 பை 100. சாதா நீங்கள் முன்னாடி கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன வரும்னு பார்த்து அந்த பர்சன்டேஜை இந்த அமௌண்ட்டு கூட போட்டால் உங்களுக்கு எவ்வளவு குறையும்னு தெரியும். அதை ஒரிஜினல் ப்ரைஸ்ல இருந்து கம்மி பண்ணுவீங்க. அவ்வளோதான், வேற ஒரு பெரிய கதையும் இல்லை. இப்போ 7500 அப்படியே வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு 30 மைனஸ் 2 0 போயிடும் 2. அப்போ உங்களுக்கு 28. பை 100. ஓகே, இந்த 28% வருமா? இதுல உங்களுக்கு 28% ஆன்சர் வரும். 28%க்கு நீங்க இது கண்டுபிடிச்சா போதும். இந்த 28% ஆன்சர் வரும். இதை சால்வ் பண்ணி போடும்போது சதவீதத்துல தான் எழுதணும். ஸோ 28% அப்படின்னா 2 0 அடிச்சிருங்க. உங்களுக்கு இப்போ ஒரு அமௌண்ட் கிடைக்கும். 75 28 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 40 மீதி 4 எண்ணெயில் 56 56 60 2 10 மீதி 1 14 14 1 15 0 0 6 5 11 மீதி 1 2100 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட். ஓகேவா? டிஸ்கவுண்ட் தொகை கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு? 2100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஆனால் நீங்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகைனா அந்த 7500 ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 2100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. நீங்க எவ்வளவு ரூபா தான் பே பண்ணுவீங்கன்னா 5400 ரூபாய் பே பண்ணுவீங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர். எப்படி வந்துன்னு பாத்தீங்களா? இது வந்து நம்ம கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால மொத்தம் நமக்கு எவ்வளவு தள்ளுபடி டிஸ்கவுண்ட் தருவாங்கன்னு பார்க்கணும். தள்ளுபடி டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 28%. அப்போ 28%க்கு அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு குறைக்கணும். அவ்வளவுதான். அப்போ 28%க்கு 7500க்கு பார்ப்பீங்க. பார்த்துட்டு அதுக்கு ஒரு 2100 ரூபா டிஸ்கவுண்ட் தெரியுது. இப்போ டோட்டல் அமௌண்ட் 7500. 7500லேருந்து 2100 மைனஸ் பண்றீங்க. சரி, ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் முட்டை கணக்கு. இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துருங்க, பெரிய கணக்கு ஒன்றும் இல்லை. உங்க வீட்டில் நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பெண் வந்து 4 முட்டைகளை பாருங்க, ஒரு பெண் 4 முட்டைகளை ரூபாய் 18 வீதம் வாங்குறாங்க. சரியா? அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 18/4. அப்போ ஒரு முட்டைக்கு விலை கிடைச்சிடும். உங்களுக்கு 18 நாளால வைப்பீங்கன்னா ஒரு முட்டைக்கு விலை கிடைச்சிரும். ஓகே. அதே மாதிரி அவங்க சேல் பண்றது 5 முட்டைகளை செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 24 ரூபாய்க்கு 5 முட்டை இந்த மாதிரி விற்கிறாங்க. ஒரு
முட்டைக்கு விலையும் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி வகுத்து போட்டீங்கன்னா ஒவ்வொரு முட்டைக்கு விலை கிடைச்சிரும். அப்போ முதல்ல உங்களுக்கு எவ்வளவு முட்டை கிடைக்கும்? ஒரு முட்டையினுடைய விலை எவ்வளவுன்னா எவ்வளவு கிடைக்கும்? இதுல பாதி 2, இதுல பாதி 9, அப்புறம் இதுல அடிச்சீங்கன்னா 4.5. இப்போ 4,000 ரூபா. ஒரு முட்டைக்கு விலை 4 ரூபா 50 பைசா. ஓகேவா? இதை விற்பனை விலையை பாருங்க. 455 போகாது. அப்போ இதை வகுத்து போட்டீங்கன்னா 24 5 அப்போ 5 20 மீதி 4 புள்ளி வச்சு சீரா இருக்கிறீங்கன்னா 80. 4 ரூபா 80 பைசா. அப்போ ஒரு முட்டைக்கு விலை 4 ரூபா 50 பைசா வச்சு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க விற்பனை பண்ண கிண்டுபடி நமக்கு ஒரு முட்டைக்கு விலை 4 ரூபா 80 பைசாக்கு வித்துருக்காங்க. அப்போ 30 பைசாங்கிறது என்னது? லாபம். புரியுதா? ஓகேவா? 4 ரூபா 50 பைசாக்கு வாங்கியிருக்காங்க காஸ்ட் பிரைஸ். விற்பனை பண்றது 4 ரூபா 80 பைசாக்கு வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லாபம் வந்து 30 பைசா. 30 பைசா. ஆனா அவங்களுக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 90 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. 90 ரூபாய் லாபமாக பெற்றிருக்காங்க. வாங்கிய முட்டைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு முட்டைக்கு 30 பைசா தான் கான்செப்ட். ஒரு முட்டைக்கு அவங்களுக்கு 30 பைசா லாபம். அப்போ எத்தனை முட்டைக்கு அவங்க லாபமா 90 வாங்கியிருப்பாங்கன்னு பார்க்கணும். 90ங்கிறது ரூபாயில இருக்கு, 30ங்கிறது பைசாவில் இருக்கு. நல்லா பார்த்துருங்க. இதுல ஒரு சின்ன கன்வர்ஷன் வரும். அப்போ 9 ரூபாங்கிறது எத்தனை பைசானா இப்போ 1 ரூபாய்க்கு 100 பைசா. 9 ரூபாய்னா 900. இது 90ங்கிறது 9,000 பைசான்னு போடணும் இதுல. இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. ஒரு ரூபாய் ஒரு முட்டைக்கு 30 பைசா. அப்ப எத்தனை முட்டைக்கு, அந்த எத்தனை முட்டைங்கிறது தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். எத்தனை முட்டைக்கு 900 பைசா கிடைக்கும் அப்படின்னு கணக்கா கன்வர்ஷன் பண்ணிருக்கேன். இப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா கவுண்டிங் கிடைச்சிடும். எத்தனை முட்டைக்கு அவங்களுக்கு 900 கிடைச்சிருக்கு. எக்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ண சொல்லி தந்திருக்கேன்னா கிராஸ் பண்ண சொல்லி தந்திருக்கேன். கிராஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் மேல போயிடும். இந்த 1 கூட 900 வந்துடும். 900 சாரி 9,000. இந்த 30ங்கிறது கீழே வரும். 300 முட்டை. சரியா? கணக்கிலே செய்வீங்க. 300 முட்டையை 30ஆல பிரிக்கிறீங்கன்னா ஓகே ஆயிரும். 30 பைசா வச்சு 300 முட்டையை பார்த்தீங்கன்னா தான் 90 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஓகேவா? ரைட், நோட் பண்ணிக்கிறேன். 1 ரூபாய்க்கு 30 பைசா கிடைக்குது. இப்போ எத்தனை முட்டைக்கு 9,000? 9,000 பைசா. இதுதான் கான்செப்ட். ஆன்சர் 300 முட்டைகள். ஓகேவா? அடுத்தது 47. இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கா இருக்கும், கொஞ்சம் கவனிக்கணும். கடையில போறாரு, ஹீட்டர் வாட்டர் ஹீட்டருக்கு வாங்குறாரு. அந்த கடைக்காரரு ஒரு 11% லாபம் வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஒரு 18% ஜிஎஸ்டி போடுறாரு. ரைட், ஓகேவா? ஜிஎஸ்டி எப்பவுமே எதுக்கு மேல போடுவாங்கன்னா, கடைசியா நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு மேல தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டின மார்க்கெட் பிரைஸ் எம்பின்னு இருக்கா? 10,502 தான் எம்பி. ஜிஎஸ்டி அமௌண்ட் தனியா கண்டுபிடிப்போம், லாபத்தை தனியா கண்டுபிடிப்போம். ஜிஎஸ்டில இருந்து வருவோம். ஜிஎஸ்டி போட்டா 18% ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க. இப்போ 10,502ங்கிறது எவ்வளவுன்னா 118 ஆகும். காஸ்ட் பிரைஸ் தான் 100ன்னு எடுப்போம். ஓகேவா? பொதுவா நம்ம சாதா. அப்போ இங்க 10,502 எப்படிதான் எடுக்கணும்னா 118ன்னு எடுக்கணும். நீங்க இதுல 100% கண்டுபிடிச்சா உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சிடும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ் தான் காஸ்ட் பிரைஸ் மாதிரி. ஓகேவா? அப்போ இது எக்ஸ். கான்செப்ட் புரியுதா? 18% நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு நம்ம பார்த்தோமே லாப சதவீதம் 5% லாபம் கிடைக்கணும். நீங்க 105 எடுக்கணும்னு சொன்னோம்ல போன கிளாஸ்ல.
நஷ்டம்னா 10% நஷ்டம்னா 90 எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி 18% 11% லாபம் இருக்கட்டும். அப்புறம் இங்க ஒரு 18% ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. அந்த தொகை எது கூட ஆட் ஆகுதுன்னா இந்த 10,502 கூட ஆட் ஆகுது. அப்படிங்கும்போது அதை 118/118% எடுக்கணும். எடுத்து இப்ப இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா எக்ஸ் மேல போயிடும். 10,502 கூட 100 பெருக்கிட்டு 118 கீழே வரும். ஓகே, இதை சால்வ் பண்ணீங்கன்னா ரெண்டாவது பாடல் அடிச்சீங்க 54 54 இல்லை 59. அப்ப இதுல பாதி I2 10, I2 4, I2 10, O2 2. அப்புறம் இதை சால்வ் பண்ணி போடுங்க. சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா 8,900 வரும். சரியா, 8,900 வரும். 59வது வாய்ப்பாடு போட முடியும், வேற வாய்ப்பாடு போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 59வது வாய்ப்பாடு 8 தடவை பெருக்குங்க. 58 72, I8 40, 40 7 47. அப்ப 525 எடுத்து என்ன பண்ணணும், 8 தடவையும் போட்டுருக்கு. அப்புறம் 525ல 472 கழிச்சு 3 4 72 I8 40 47 472 525ல கழிக்கணும் 3 5 53 வருது. 53 53 வருது. 53 1 போகிறீங்களா 9 காணுங்களா 59 9க்கு போனா கரெக்ட். 59 9 81 55 45 45 53 கரெக்ட். அப்போ மீதி இருக்கிறது 9. அப்போ 8,900ங்கிறது அவங்களுடைய மார்க்கெட் பிரைஸா இருந்திருக்கும். இந்த மார்க்கெட் பிரைஸுக்கு அவன் என்ன போட்டிருக்கான்னா 18% ஜிஎஸ்டி போட்டு உங்களுக்கு என்ன தொகை தந்து விட்டுருக்கான், 10,502ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். இனிமே இந்த எம்பிக்குள்ளால என்ன இருக்கும்னா இந்த எம்பிக்குள்ளால தான் என்னது இருக்கும், ஒளிஞ்சிருக்கும், லாபத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா, இப்போ எம்பிக்கு மேல போடுறது 118. எம்பிக்கு உள்ளடக்கம் பாத்தீங்கன்னா எம்பிக்கு உள்ளால என்ன இருக்குன்னா ஒரு 11% லாபத்தையும் எம்பிக்குள்ள தான் சேர்த்திருப்பாங்க. அப்போ இதுல ஒரு 11% கண்டுபிடிச்சு கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், லாபம் அமௌண்ட்டை கிடைச்சிடும். எவ்வளவு லாபம் போட்டிருப்பாங்கிறத கண்டுபிடிச்சிடும். இது கொஞ்சம் பெரிய கணக்காகும். ஸோ இந்த 8,900க்கு நீங்க என்ன பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிச்சு 11% லாபம் உள்ள இருக்கு. அப்போ 111 எடுத்துக்கணும். இப்போ எக்ஸுக்கு வந்து 100ன்னு போட்டீங்கன்னா வேலை முடிச்சு. இப்போ உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். இந்த எக்ஸுங்கிறது சிபி. இது புரியாட்டா ரெண்டாவது ஒரு தடவை பாருங்க, புரியும். என்னன்னா எம்பிக்கு மேல போடக்கூடியது தான் ஜிஎஸ்டி. மார்க்கெட் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதுக்கு மேலதான் ஜிஎஸ்டி போட்டு தருவாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டியை நான் 118ன்னு எடுத்து அந்த எம்பி ரேட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்னன்னா இந்த எம்பிக்குல உள்ள அடக்கப்பட்டது தான் இந்த 11%. எம்பிக்கு உள்ளால தான் ஆட் ஆயிருக்கும். கடையில பொதுவா லாபத்தை சேர்த்து தான் ஸ்டிக்கர் ஒட்டுவோம். ஸோ இந்த 111ங்கிறத இந்த 8,900 சேர்ந்து வரக்கூடியதுதான், லாபத்தோட சேர்ந்து வரக்கூடியது. அப்ப 8,900ங்கிறது லாபத்தோட சேர்த்து வரக்கூடியது. 111% எடுத்துட்டு காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சிடலாம். ஒரிஜினல் ரேட் கண்டுபிடிக்கணும்னா இல்லை 100 போட்டா போதும். 100 போட்டா காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிரும். அப்போ இது வந்து விற்பனை விலை மாதிரி. இந்த விற்பனை விலைக்கும் இந்த காஸ்ட் பிரைஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். ஓகேவா, ரைட். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. 8,900 கூட எது கிராஸ் பண்றீங்கன்னா 100, 111 கீழே வந்து. ஓகேவா, இதை நீங்க கட் பண்ணி கொடுக்கணும். கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். ஓகேவா, இதை கட் பண்றது கொஞ்சம் வேலை தான். 11வது வாய்ப்பாடு அடிச்சா வருமா, வராது. என்ன புள்ளியில வந்திருக்கா, கீழே 3 வாய்ப்பாடுக்கு போகுமா, போகாது. 11 வாய்ப்பாடு போட்டீங்கன்னா 88 10
199. இது அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூல தான் வருது. ஓகேவா? 111 89. சிபிக்கு வேல்யூ அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு கால்குலேட்டர்ல தான் போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 8018 வரும். உங்களுக்கு 8018ங்கிறது காஸ்ட் பிரைஸா இருந்துச்சுன்னா 8900 இருந்து 8018 கழிங்க. இது ரொம்ப ரேர் கணக்கு தான், எப்போ இருந்தாலும் வரும். என்னங்க 882. ஓகே, லாபம் வந்து உங்களுக்கு 882. அதை ரைட்டா விட்டு கொடுத்து பாருங்க. நான் பாயிண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ டைம் இல்லை, இதை போட்டு வகுத்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும். கால்குலேட்டர்ல போட்டு பார்த்துடலாமா? ஓகே, இவங்க இன்னொன்று நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல கொஞ்சம் பெரிய கணக்கா இருக்கு. குறித்த விலை நான் இருக்கு எம்பி கண்டுபிடிச்சிட்டோம். லாபம் நான் இருக்கு ஒரு 882. இன்னும் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளவு ரூபா அவங்க இருந்து பிடுங்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளவுன்னா இந்த 10,502 கூட எதை மைனஸ் பண்ணா போதும், மார்க்கெட் பிரைஸை ஆட் பண்ணா ஜிஎஸ்டி அமௌண்ட் கிடைச்சிடும். உங்களுக்கு 8900 வந்து ஸ்டிக்கர் பிரைஸ், அதுக்கு மேல எவ்வளவு ஜிஎஸ்டி ஆட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டே மைனஸ் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. இங்க ஒரு 4, இங்க ஒரு 9 தேவையில்லை, ஏன்னா லாஸ்ட்ல 0 தானே இருக்கு. இப்போ 2 0 இதுக்கு தேவை. இப்போ 9 இது 15 9 6 1602 இது ஜிஎஸ்டி அமௌண்ட். சரியா? இப்படி 3 ஆன்சரையும் போட்டு கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஆன்சர் தான் கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு பெரிய கணக்கா இருக்கும், 10 மார்க் கணக்கு மாதிரி. ஓகே, அடுத்தது போவோம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வைங்க. ரெண்டாவது இதை வந்து இந்த வெட்டு கொடுக்கறத மட்டும் எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன். 8018 புள்ளி சம்திங் வரும்னு நினைக்கிறேன். புள்ளியை விட்டுட்டு சால்வ் பண்ணி போட்டிருக்கணும். இது ஜிஎஸ்டி கணக்கு தான். ஜிஎஸ்டி கணக்கு மாதம் இருக்காத ரேராக தான் வரும், பார்த்துடுங்க. இது ஜிஎஸ்டினா 350 ரூபா. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, 350 ரூபா செலவு பண்றீங்க, ஒரு 5% ஜிஎஸ்டி போடுறாங்க. மத்திய மாநில சரக்கு வரியை காண்கன்னு கேட்டான். இப்போ ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு கேட்டா டைரக்டா நீங்க போட்டுறீங்க. அவங்க மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் தனித்தனியா பிரிக்க சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 350க்கு ஜிஎஸ்டி போட்டுருங்க. ஒரு 5% நீங்க குறைச்சிங்கன்னா எவ்வளவு, கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாருங்க. 350 கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரி போடுறாங்க. அப்போ இதுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி என்ன வரும்னு பாருங்க. 17 ரூபா 50 பைசா. இந்த 350 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போட்டா 17 ரூபா 50 பைசா நீங்க அடிஷனலா கட்டணும். அதுல சென்ட்ரலும் ஸ்டேட்டும் எப்படி எப்படி பிரிப்பாங்கன்னா பாதி பாதியா பிரிப்பாங்க. இதான் கதை. சரியா? சென்ட்ரலுக்கு பாதி, ஸ்டேட்டுக்கு பாதி, இப்படிதான் ஜிஎஸ்டியை பிரிப்பாங்க. அப்படிங்கும் போது இந்த 17 ரூபாய 2ஆல டிவைட் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் இது. மொத்த ஜிஎஸ்டி 17 ரூபா 50 பைசா. 350 ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டினா உங்களுக்கு தெரியும் 17 ரூபா 50 பைசா ஜிஎஸ்டி. இதை வந்து அவங்க சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமா பிரிக்க சொல்றாங்க. சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பாதி பாதியா டிவைட் பண்ணுவாங்க. அப்ப இந்த 17 ரூபாயில பாதி, 17 ரூபாயில பாதிங்கிறது 8.25, 8.75, 8.75 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, கரெக்டா வந்துடும். கரெக்டா? இல்லைன்னா அதை 17 175 2ஆல டிவைட் பண்ணி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. ஓகேவா? சரி, இப்போ ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இப்படிதான் கொடுக்கணும். 17.5ன்னு போட்டுறக்கூடாது. 8.75 தான் ஆன்சர்ல இருக்கும். ரெண்டுமே இருக்கும் ஆன்சர்ல. 8.75 இருக்கும், 17.50 இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சென்டர் மற்றும் ஸ்டேட்டுக்காக பிரிச்சு கேட்டிருக்கான். அப்போது 8.75 தான் நீங்க போடணும் ஆன்சர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு கணக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் போல நீங்க ஃபீல் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி வந்துட்டுனா நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. இது நேத்தைக்கு பார்த்துட்டோமா? இது நேத்தைக்கு பார்த்துட்டோம். அடுத்தது இது ஒரு டைப் மாடல்.
50வது கணக்கு. இது கொஞ்சம் முக்கியமான மாடல், ஈஸியாகவும் இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய கணக்கு. இது ஷார்ட்கட் கணக்காகும். ஒரு பொருளை, ஒரே ஒரு பொருளை 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம். பாத்துருங்க, ஒரு பொருளை, ஒரே ஒரு பொருள் உங்க கடையில இருக்கு, ஒரு ஏதோ ஒரு ஒரு பாட்டில் தேனோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாங்க. அது ஒரு ஆளுக்கு விற்கிறீங்க, 810 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இந்த 810க்கு கிடைச்ச லாபம் இருக்கும்ல, ஒரு 810 ரூபாய்க்கு ஒரு நீங்க விற்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட், ஏதோ 100 ரூபாய் லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாயும் அந்த பொருளை இன்னொரு ஆளுக்கு விற்கிறாங்க, 530 ரூபாய்க்கு அந்த மனுஷன் விற்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு நஷ்ட ரூபாய் ஏற்படுது. அவர் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு ரூபா நஷ்டம்னா 100 ரூபாய். அதுவும் நஷ்டமும் 100 ரூபாய் தான். இப்போ ரெண்டும் சமம், லாபமும் நஷ்டமும் சமம். லாபமும் 100 ரூபாய் தான், நஷ்டமும் 100 ரூபாய் தான். அப்படிங்கிற பட்சத்துல இந்த பொருளினுடைய அடக்க விலை என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க ஃபார்முலா போட்டும் செய்யலாம். ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு லாபத்துக்குரிய ஃபார்முலா போடணும், ஈக்குவல் டு நஷ்டத்துக்குரிய ஃபார்முலா போட்டும் செய்யலாம். இல்லைன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. ஷார்ட்கட் என்னன்னா, ரெண்டு ஆவரேஜ் எடுத்தா போதும். ஷார்ட்கட்டுங்கிறது இது ஆவரேஜ் கணக்கு. ஆவரேஜ்னு என்ன பண்ணுவீங்க, ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ண ஆன்சர், இவ்வளவுதான். ஒரே லைன்ல ஆன்சரை முடிச்சுட்டு போயிடலாம். இதுனா லாபத்துக்குரிய ஃபார்முலா. எதுலேருந்து எதை கழிப்பீங்க, எது பெருசா இருக்கும், செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் குறைவா இருக்கும். நஷ்டத்துக்கு காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கும், நீங்க விலையை குறைச்சி கொடுக்குறீங்க, செல்லிங் பிரைஸ் குறைவா இருக்கும். இந்த இடத்துல இந்த மதிப்புகள் எல்லாம் போட்டு நம்ம ஒரே சைடு கொண்டு வந்து சுருக்க போறோம். சரியா, ரைட். அப்போ இதுல இருந்து நீங்க காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வித்திருக்கிறாரு, 810க்கு. காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும், செல்லிங் பிரைஸ் இங்க எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு, நஷ்டத்து ரூபாய்க்கு 530 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. அப்போ இந்த மைனஸ் சிபி அங்க கொண்டு போயிருங்க. 810 இங்க இருக்கட்டும், இந்த மைனஸ் 530 இங்க கொண்டு வாங்க, பிளஸ் 530. இந்த மைனஸ் சிபி அங்க கொண்டு போனீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிபி பிளஸ் ஒரு சிபி, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 0, 4, 8, 5, 13 ஈக்குவல் டு 2CP. இப்போ சிபி கண்டுபிடிக்கிறேன், 2 கீழே கொண்டு வந்துருங்க, 1340/2. இதுதான். இப்போ உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னா, ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணியிருக்கிறேன், அதான் ஷார்ட்கட். சரியா, டைரக்டா என்ன பண்ணா, இந்த ஃபார்முலா போடாமலே இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா 810 + 530/2ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, 0, 4, 5, 13, 2 வெட்டினீங்கன்னா 6, 12, மீதி 1, 7, 2, 14, 670. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 670. ஜாயின் பண்றாங்களா யாருப்பாது. ஓகேவா, இது புரிஞ்சா? ஸோ இது ஒரு மாடல் கணக்கு. சரியா, ஞாபகம் வச்சிருங்க. ஒரே ஒரு பொருளை 2 ரேட்டுக்கு, ஒரு ரேட்டுக்கு வித்தா லாபம், இன்னொரு ரேட்டுக்கு வித்தா நஷ்டம், ஆனா ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கண்டிஷனை வச்சு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா லாபம் ஈக்குவல் டு நஷ்டம்னு ஃபார்முலா போட்டும் செய்யலாம், இல்லைன்னா அதுக்குரிய ஷார்ட்கட்டுன்னு இருக்கு. ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் எடுத்தா போதும். ஞாபகம், ரைட்டா? இது நல்லா நோட் பண்ணி வைக்கணும். ஈஸியான கணக்கும் கூட, டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம். அடுத்தது ரெண்டு பொருட்கள் 15% வாங்கப்பட்டு 3 பொருட்கள் 25% விற்கப்பட்டால், இதோட முட்டை கணக்கு மாதிரி லாப சதவீதத்தை காண்க. சரியா, ஈஸியான கணக்கு தான். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கு, செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கு. ஓகேவா, இப்போ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். 15 ரூபாய்க்கு 2 பொருள் விற்பனை பண்ணும் பொழுது 25 ரூபாய்க்கு 3 பொருள். ஓகேவா, லாப சதவீதம் கேட்டிருக்கிறாங்க. லாபம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். லாபத்துக்கு ஃபார்முலா என்னது, எது மைனஸ் எது அதிகமா இருக்கும் லாபம், செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் குறைவா இருக்கும். செல்லிங் பிரைஸ் 25/3, காஸ்ட் பிரைஸ் 15/2.
3 6 50 மைனஸ் 45 இதுல ஒரு 5 பை 6. இப்போ லாபம் கிடைச்சாச்சு. பாயிண்ட்ல வரவன கணக்கு நான் டேரக்டா பாயிண்ட்ல போடாம அப்படியே செஞ்சுட்டே வரேன் சும்மா. லாபம் தெரிஞ்சாச்சு. லாபம் 5 பை 6. ஓகேவா? இது என்ன கேட்டிருக்கான்? லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. லாப சதவீதம் மீன்ஸ் லாபம் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. லாபம் உங்களுக்கு தெரியும் 5 பை 6. கீழே காஸ்ட் பிரைஸ் 15 பை 2 100. புரியுதா? அப்படியே போட்டிருக்கேன். வெட்டு கொடுக்காம வச்சுட்டு அப்படியே போட்டிருக்கேன். ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால வகுக்கிறதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? கீழே இருக்க பின்னத்தை தலைகளா மாத்திருங்க. 2 பை 15 இன்டு 100. இதை சுருக்கி போட்ட ஆன்சர் 5 15 25 100. அப்புறம் இதுல பாதி 3, இதுல பாதி 10. இன்னும் வெட்டு கொடுக்க முடியாது. பாயிண்ட்ல வரும். சரி, ஆன்சர் போட்டுங்க. 100 பை 9ன்னு வருமா? 100 பை 9ன்னு வரும். 100 பை 9%. ஓகேவா? முடிச்சுக்கோங்க. புரிஞ்சா? கூட ஒருக்கா எடுத்து பார்க்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியாது. சரியா? நீங்களா ஓனா இருக்காது செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிருக்க மாடல் உங்களுக்கு புரியும். இன்னும் அடுத்த ஒர்க் ஷீட் கொடுக்கும்போது தெரியாயிரும். ஏன்னா ஒரு கிளாஸ் நாளையோட இந்த டாபிக் முடிச்சிடலாம். ஓகேவா? முடிச்சுட்டு ஒரு ஒர்க் ஷீட் தரேன். 2 நாள் இருந்து கம்ப்ளீட் பண்ணுங்க எக்ஸாம். அப்போ ஓரளவு இந்த டாபிக் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதுவும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா 2வது ரவுண்ட்ல பார்த்துக்கலாம்.